How to assemble a Lenovo Y431 lab. This project is developed by Q Infotech students and Ariyalur. Okay. Then connect wireless devices and motherboard. அது ரெண்டு ஃபோல்டர் இருக்குங்க, அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லையா? என்ன சொல்றது சார், புரியல. எல்லா ஃபோல்டருக்குமே வந்து அது மாதிரி இது மட்டும் தான் கோடிங் வந்து டாஸ்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே. now connect LCD. அப்படியே ஹார்ட் டிஸ்க் போட்டு then connect the hard disk in suitable port. இல்லை அந்தந்த ஸ்லாட்டுக்கு நேராக கரெக்டாக போட்டோம். Okay. Okay. And connect LCD. நம்ம பின்னாடி பேக்கப் வைத்து கொடுத்துக்கலாம் சார். இந்த பின்னுக்குள்ள நம்ம விட்டவே இல்லை, அது மாதிரி வீடியோ விட்டுக்கலாம். பானாதான் தான் நம்ம கொஞ்சம் திருப்பி then connect the power plug into this side. அடுத்தது நம்ம பவர் ஆன் இந்த கனெக்ட் பண்ணிட்டு ஓகே. இப்போ பவர் கேபிளை ப்ளக் பண்ணிட்டு நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே. சிவகுரு. Okay, power on. Then see the magic. Lenovo.
பவர் இது ஓடுது பாரு. கிராஸ்ல ஓடுது. ஓடுது ஒரு ஆஃப் ஆயிட்டு திருப்பி ஓடுது. ஆஃப் ஆயிட்டு ஓடுனாலே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் மேக்ஸிமம் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் வந்து ஏற்கனவே இந்த லேப்டாப் சென்னைக்கு போயிட்டு 13,000 செலவுன்னு சொன்னதுனால ரிட்டர்ன் நம்ம கைக்கு வந்துச்சு. இல்லை போர்டு ஃபெயிலியர் சொல்கிறாங்க. போர்டு ஃபெயிலியர், மதர் போர்டு ஃபெயிலியருங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை நம்ம இப்போ எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இவ்வளோ தூரம் வந்துருச்சுனாலே ஓகே தான். அது ஃபேன் மாதிரி கொடுத்துருக்காங்க. Then see the magic. Okay, ஆடியோ வந்துருச்சு. Windows is ready. அதெல்லாம் ரைட்டு. என்னோட மேம்சங்ல இது ஒரு ஹார்ட் டிஸ்க் போட்டு அதை ரெடி பண்ணியா? டிஸ்ப்ளே வந்துருச்சு, அந்த பேனல் போட்டு வந்துருச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க் இல்லை அதே பிரச்சனை தான். அதாவது வாங்கிடலாம் அவன்கிட்ட. அதே மாதிரி நம்ம அந்த இது ஏற்ற பிளேசர் மாறிடுச்சு. இது நம்ம அப்படியே சடன் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஓகே, இந்த லேப்டாப் வந்து இப்போ ரெடி. ஓகே, அப்படி இல்லை. ஆடியோ வந்துருக்குன்னா ஆடியோ கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். மவுஸ் வந்துச்சுன்னா மவுஸிங் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். அதுவா ஆஃப் பண்ணியாச்சா? சடன் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சிச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் இதை எப்படி நல்லா அந்த கீபோர்ட்லாம் அசம்பிள் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.